வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரொம்ப போர் அடிக்குதுப்பா. என்னப்பா இப்படிலாம் பண்ணா என்னங்க? இந்த பார்வதி வந்து எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. ஐய்யய்ய! அந்த திவாகர் வந்து எப்பா ஒரே பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. கேமரா, கேமரா போய் பேசிட்டு இருக்காரு. அதுவும் வினோதோட அவர் பண்ற அலப்பற தாங்க முடியலப்பா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல இந்த கம்புருதி என்னப்பா எப்ப பார்த்தா கெட்ட வார்த்தைலாம் பேசுறான். மென்டல்ங்கிறான். என்னது லூசு ஏதோ ஒண்ணு சொன்னாரே என்னது? இல்ல, இல்ல. போடா உருண்ட அப்படிங்கிறாரு. என்னென்னவோ பேசுறாரு. மென்டல்ங்கிறாரு, பைத்தியங்கிறாரு. என்னப்பா இப்படிலாம் கண்டஸ்டன்ட்டா அப்படின்ட்டு. ஒரு பக்கம் பிரவீன் ராம் வந்து பிரவீன் ராஜ் வந்து வேற மாரி விளையாடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவன் வந்து "ஏய் வெட்டிருவேன், குத்திருவேங்கிறான்" விஜே, எஃப்ஜே. இந்த மாரி எல்லாம் ரம்யா வந்து நான் உன்ன அண்ணன்னு கூப்பிட்டு என்னையா நான் செருப்பால அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நடுவுல புதுசா வைல்ட் கார்ட்ஸ் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான டாபிக்கா இருக்கு. அத பத்தி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் அப்படின்னா, சூப்பரான வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ். நெறைய சர்ப்ரைஸ் இருக்கு. கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. இவர் வந்து அமித் சக்கலக்கல். இவர் வந்து நெறைய தமிழ் படங்கள்ல ஒரு சில படங்களோட நடிச்சிருக்கார். கேரளாவுல நெறைய படங்கள் நடிச்சிருக்காருங்க மலையாளத்துல. பட் இவர் வந்து உள்ள வரப்போறதா சில செய்திகள் வருது. இவர் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது இவரு வந்தா நல்லா தான் இருக்கும். பட் மலையாளத்திலேருந்து இங்க வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்து பிரஜின்லாம் வந்தா அவர் தாங்க டைட்டில் வின்னர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் உள்ள வரப்போறார். அவர் ஒய்ஃபும் வராங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு. 2 பேரும் ஒண்ணா வந்தா ஒண்ணாவே எடிட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி வரப்போறதா சில தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. பிரஜன் பொறுத்த வரைக்கும் சின்ன தம்பின்னு ஒரு சீரியல் நடிச்சாரு. நெறைய சீரியல் சின்ன தம்பி சீரியல் நான் அப்பப்போ பார்த்து பட் அவருக்கு நெறைய சீரியல் நடிச்சிருக்காரு. பட் இப்போ வந்து ஜீ தமிழ்ல பண்ணிட்டு இருக்காருன்னு திரும்ப விஜய் டிவிக்கு வரணும், பிக் பாஸ்க்கு வரணுங்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அவரு சினிமால கூட நடிக்க ட்ரை பண்ணாரு. 2, 3 படம் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். பட் பெருசா ஒண்ணும் போல. பட் அதனால மீண்டும் சின்ன திரைக்கே அப்படிங்கிற மாரி வர்ற மாரி தெரியுது. அவங்க ஒய்ஃபும் அவங்களுக்கு இப்ப தான் ரீசென்ட்டா ஒரு 2 வருஷம் முன்னாடி குழந்தை பொறந்தது. 1 1/2 வயசு ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அவங்க குழந்தைகள எப்படி விட்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அவரு ஒரு சீரியல் நடுவுல இப்ப ஏதோ ஒரு சீரியல் கூட பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் தகவல் வருதுங்க. இவர் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 2வது கனி வந்து கேப்டன்சி ஜெயிச்சுட்டாங்கப்பா. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் இவர் பேர் வந்து என்ன என்ன வெங்கட்ப்பா? பிரபு வெங்கட்டா? அவர் பேர மறந்துடுறேன். அவர் பேர் நல்ல பேர். ஒரே நிமிஷம் இருங்க பார்த்து சொல்லிடுறேன். டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வெற்றி பிரபு. வெற்றி பிரபு அது தீபிகா ராம். இவங்க வந்து கனா காணும் காலங்கள் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க. 2 பேரும் ஃபேமஸ். அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேர் இருக்குங்க. இவங்க 2 பேரும் உள்ள வர போறதா சில செய்திகள் இருக்கு. இவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதையும் பாருங்க. வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் வந்து கலக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பல வினோத் பாபு இருக்காரு. நெறைய பேர் உள்ள வர போறதா சொல்றாங்க. திருச்சி சாதனா வராங்கங்கிறாங்க. மதுரையிலேருந்து ஒருத்தர் வராங்க. எல்லாரும் ஃபேமஸ் யூடியூபர்ஸ் அண்ட் சோசியல் மீடியா சார்ந்தவங்க தான். ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் கூட வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் மதுரை, கிதுரைன்னு எல்லாம் ஏகப்பட்ட பேர் அடிபடுதுங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி ஏற்கனவே வந்துட்டாங்க. தூத்துக்குடி. இப்படிலாம் நெறைய எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கலாம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். இங்க ஒரு பக்கம் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல யார் பெட்டரா பண்றாங்கங்கிறது பார்ப்போம். அந்த வைல்ட் கார்ட பார்த்துட்டோம். விஜே பார்வதி கன்டென்ட் குயின் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா திவாகரே கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏம்மா திவாகர் வந்து நல்லா தானமா பண்ணிட்டு இருக்காரு. அவர ஏம்மா அப்படி பண்றீங்க? அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல நான் வந்து இப்போ கன்டென்ட் தான். கன்டென்ட் குயின் ஆச்சு நானு. எல்லாரையும் தான் திட்டுவேன். திவாகர்லாம் நடிச்சுட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி கலையரசன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நிஜமாவே அப்படிதான் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதேபோல கலையரசன் இருக்காரு. ஐயோ! திவாகர பத்தி கழுவி கழுவி ஊத்துறாப்ல. எப்பா 3 பேரும் ஒண்ணா தானப்பா இருக்கீங்க. இப்ப ஏன்பா அவர கழட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் திவாகர் வந்து இப்போ அப்படியே எல்லார்கிட்டயும் பேச பழக ஆரம்பிச்சிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து எனக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட். அதாவது வெளிய இருக்கும்போது அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீடியோவே பார்க்க மாட்டேன். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்னிங் டாஸ்க்லாம் பண்ணி நெறைய இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு மக்கள அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மத்தவங்கள விட அவர் கொஞ்சம் பரவால்ல அப்படிங்கிறதுனால வாட்டர்மெலன் சாருக்கு கிட்டத்தட்ட 24% வாக்குகளோட முன்னணியில வேற இருக்காரு. இதை அவர தாண்டி யாராவது கன்டென்ட் வந்து ஜெயிப்பாங்களா? இல்ல பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார வந்து ஒழிக்கணும் அப்படின்னா, அவரோட ஒருபடி மேல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வரணும். அப்படி யாராவது வைல்ட் கார்ட்ல வரப்போறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. அதுக்கடுத்து சபரி ஒரு பேசுபடும் பொருளாகவும், அ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கிட்டத்தட்ட ஒரு குளோஸ் ஃபைட் குடுக்குறவரும் அவர்தான். சபரி வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு. நடிக்கிறாரு அவரு. உண்மையா இல்ல அவரு. அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் வந்து பழகி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உண்மையான கேரக்டர் அவரோட தான் இருக்கலாம். நெறைய சோறுலாம் குடுக்க மாட்டேன்றாருன்னா, திவாகர் வந்து அவர் மேல
ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட வச்சாரு. பட் சபரி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நேர்மையா இருக்காரு. அவரோட கேரக்டர் தான் இருக்கு. ஏன்னா நான் அவர்ட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவரும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்னா, திவாகருக்கு ஒரு வேளை எங்கேயாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, சபரிக்கு அந்த வாய்ப்பு குடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதற்கு அடுத்து கனியக்கா. கனியக்கா வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். நெறைய விஷயங்கள பேசுறாங்க, பண்றாங்க. அவங்க வந்து அன்பு கேங்க உருவாக்குற மாரி உருவாக்குறாங்க அப்படின்லாம் அவங்க மேல கம்ப்ளைண்ட். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தா அன்பு கேங்கோட தலைவியா அவங்க இருக்கணும். சபரின்னு ஒருத்தர் ஈக்குவலா அங்க பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே பேசுறாரு. எல்லாருமே பேசுறாங்க. ஓப்பனா பேசுறாங்க. இங்க யாரும் நம்ம அர்ச்சனா மாரி ஒரு ஆர்டர் போட்டு அவங்க பண்ற மாரிலாம் பண்ணல. அர்ச்சனா வாய திறந்தாங்கன்னா அங்க யாரும் வாய திறக்க முடியாது. அப்படி கனி இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. எல்லோரையும் கலந்து பேசி தான் இந்த சில முடிவுகள் எடுக்குறாங்க. அதனால அவங்கள பெருசா குறை சொல்றாங்க. இப்ப எஃப்ஜே எல்லாம் வேஸ்ட். ஆதிரை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க போன வாரம் அப்படின்னு பாராட்டுக்குரியவர். நான் கூட ஓட்டு போட்டேன் அவங்களுக்கு. இந்த முறை நான் சபரிக்கு ஓட்டு போட்டுருக்கேன்னு சொன்னேன். பட் ஆதிரை வந்து ஒண்ணுமே என்னம்மா இந்த லவ் கண்டென்ட்டா குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு டைம் பாஸ் ஆனால அப்படிங்கிறாங்க. என்னத்த நான் சொல்லுவேன். ஸோ நீங்க நாங்க எதிர்பார்த்த டாப் 5 வரமாட்டீங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கேம்ருதீன் வந்து போன வாரம் பயங்கரமா லூஸ் தனமா வளர்னாரு. பட் இந்த வாரமும் வந்து போடா உருண்டன்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அது இவங்க ரம்யாவோட சண்டை. நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீ வந்து ஃபேக் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ட்ரூ வார்த்தை என்னத்த கிழிக்க போறேன். வேலையை பாரு அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபைட் போட்டுட்டே இருக்காங்க. பட் இது எல்லாமே நமக்கு ஒரு கண்டென்ட் போரிங்கா தான் இருக்கு. இப்போ விக்கல் விக்ரம் இருக்காரு. அப்பப்போ எங்கேயாவது ஜோக் அடிக்கிறாரு. ஆனா ஃபுல்லா அவர் கவர் ஆறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய இடத்துல அவர் மிஸ் பண்றாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சுபிக்ஷா கடல் பொண்ணு மீனவ பொண்ணு சுபிக்ஷா அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஓரளவு ட்ரை பண்றாங்க. பார்வதி மிரட்டின உடனே அப்படியே அமைதியாயிட்டாங்க. வேற யாருக்கிட்டயும் அவங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. அதே போல வியானா கொஞ்சம் பரவாயில்லையா தோணுது. உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இவர் ஸ்டேட் கிளப் டான்சர் அவங்க அப்படிலாம் இவர் கிண்டல் பண்ணப்போ யாரு நம்ம எஃப்ஜே பண்ணப்போ இல்ல நீ எதிர்ப்பு அப்படி இப்படி சொல்லலாம் அவர் சாரியே கேட்டாரு. ஸோ அப்படி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருக்கு இந்த வீடு. ரெண்டாவது இவங்க பண்ற அந்த லவ் கண்டென்ட்டை வச்சு வெளியில வர ஒரு போராட்டம் வேல்முருகன் பண்ணிட்டு இருக்காரு. அது சரியா தவறா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு போராட்டம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அவர் ஏதாவது பணம் வாங்குறதுக்காக பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது. 8 வருஷமா நடந்தது. அப்ப போராட்டம் பண்ணா இப்ப என்ன திடீர்னு 9வது சீசனுக்கு மட்டும். ஸோ இதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு அப்படின்றது மட்டும் நிச்சயம் இல்லை. இவருக்கு காம்படிட்டரா யாரோ ஒருத்தர் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது ஆதிரை வியானாவை தவிர்த்து மாத்த யார் ரம்யாலாம் ஒன்றும் பெருசா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணல. கெம்கர் கெம்கரும் வந்து ஆட்டம்லாம் ஆக்ரோஷமா ஆடுறாங்க. பட் கண்டென்ட் வைஸ் அவங்கள்ட்ட பெருசா ஒன்றும் இல்லையோன்னு தான் எனக்கு தோணுச்சு. பிரவீன்ராஜ் நம்ம நிறைய எதிர்பார்க்கப்பட்ட நல்ல நடிகர். நிறைய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் அவருக்குள்ள இருக்கு. ஆனா அவர் பெருசா சாதிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. வேற யாரும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காங்க? ஒன்றும் இல்லை. ஆமா. அதுக்கப்புறம் யார் நம்ம ரம்யா விட்டு இவங்கள பேசியாச்சு. விஜய், பார்வதி, வினோத். வினோத் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அவரும் நல்ல ஓட்டிங் வந்துருவார் போட்டிருக்கு. அது ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு டாப் 10க்காவது வந்துருவாரு. ஏன்னா இன்னும் ஒரு 4 வாரம் தாங்குவாரு அப்படின்னு நினைக்கிறேன். 2வது வாரம் தான் இன்னும் கண்டிப்பா ஒரு 8 வாரம் 10 வாரம் வரைக்கும் இருப்பாரு. ஸோ அவரும் நல்ல ஜாலியா பேசுறாரு. சண்டை போடுறாரு. ஈவன் கேம்ல கூட ஓரளவுக்கு ஓடியாடி விளையாடுறாரு. அவருக்கு காலில் கூட அடிபட்டுச்சு. அதுக்கப்புறமும் கூட விளையாடுறாரு. நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்படி எல்லாருமே அரோராலாம் இருக்கணுமா உள்ளங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு ஏகப்பட்ட மெம்பர்ஸுங்க. பெய்டு மெம்பர்ஸே இருக்காங்க இன்ஸ்டால அப்படின்னா பாத்துங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஆள் அவங்க. அதுவும் அவங்கள பத்தி பலூனாக்கான்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்கானுங்க. அதுல மெம்பர் வேற ஏதோ 300 400 மெம்பர் ஆயிட்டு எத்தனை பேர் ஒரு ஒரு அம்மா கண்டர் கூட போட்டிருக்காங்க. பையனை கூப்பிட்டு இது தெரியுமா யாருன்னு அப்படின்ட்டு. நீ அதுல மெம்பரா இருக்கியாடான்னு கூப்பிட்டு கேட்கிற அளவுக்கு மோசமா இருக்கு அவங்களோட நிலைமை. ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இவ்வளவு போர் அடிக்குதப்பா புதுசா இறக்கி விடுங்க அப்படின்னு தான் இவங்களெல்லாம் இறக்கி விடுறாங்க. நான் சொன்ன ஆட்கள் தான் எல்லாரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீபிகா ராம் அண்ட் இவர் பேர் என்னப்பா மறந்து போகுதுப்பா. பார்த்துட்டு சொல்றேன். வெற்றி பிரபு தீபிகா ராம். நான்லாம் அந்த வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால சொல்றேன். இவர் பிரஜினா அவங்க ஒய்ஃபு 2 பேரும் ஒன்னா வர போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் அமித் சக்கலக்கல் அவர் பேர்லாம் மறக்காது. ஸோ இவங்கெல்லாம் வந்தா என்ன சாதிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கும். ஸோ உங்களுக்கு இதுல யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது சொல்லுங்க. ஸோ புது கண்டஸ்டன்ட் வந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.